வணக்கம். மாதா டிவி வழியாக உங்களை சந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி. இன்று பெரிய வியாழன் ஆண்டோடைய குருத்துவத்தை கொண்டாடுகிறோம். பணிக்குருத்துவத்தையும் மகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிற நாள். இன்றைக்கி சாமியாராக இருக்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு பயணம். ஒரு முறை ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போகிற சூழல் வந்துச்சு. அப்போ நமக்கு வழக்கம் போல் தலை சாய்ஞ்சு உட்காந்துருந்தேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போனவர் அவரை பார்த்து அந்த ஃபோட்டோ நண்பர் சொன்னார், உங்கள் சாமியாரை நேராக குறைச்சல. அவர் யார் தெரியுமா? எங்கள் சாமியார். சாமி யாருன்னு காட்டுறதுக்கு எங்கள் சாமியார் தலை சாஞ்சு கொண்டிருக்குனார். எனக்கு சுளீர்னு பட்டுது. அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், சாமியை காட்டுறது தான் எங்களுடைய கடமைன்னு. இப்படி ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளில் எங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில் பணிக்குருத்துவத்தினுடைய மகிழ்ச்சி அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இங்கே இருக்கிற இத்தனை குருக்கள் வந்திருக்கிறோம். ஒரு மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். பேசலாமா? பேசுவோம். அண்ணா சொல்லுங்கள். நான் சின்ன வயசில் அருந்த வாள் ரொம்ப குறும்பு பண்ணுவேன். பக்கத்து வீட்டு பையன் கூட சண்டை போடுவேன், ஏற்று வீட்டு பையன் கூட சண்டை போடுவேன். அதனால் இவன் அடங்கவே மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு கொண்டு போய் போர்டிங்கில் விட்டுட்டாங்க. இப்போ 8வது படிக்கும் போது எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வந்து ஃபாதர் ஆகணும்னு ஆசையாக இருக்குது, நான் செமினரிக்கு போகிறேன் அப்படின்னு. அப்போ அந்த சமயத்தில் எங்களுக்கு வந்து நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய ஃபாதர்ஸ் டிஃப்ரெண்ட் காங்கிரிகேஷன்ஸ் வந்து படமெல்லாம் போட்டு காமிப்பாங்க, அவங்க எப்படிலாம் அங்கே பணி செய்கிறாங்க என்ன. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நான் எங்கள் அம்மாட்ட அப்படி சொன்னேன். நல்ல ஒகேஷனல் கேம்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க? ஆமாம், வெரி குட். ஆனால் எங்கள் அம்மா வந்து முதல்ல 10th முடி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டாங்க. 10th முடித்தோடனே இன்னும் எனக்கு அந்த ஏர்ஜ் இருந்துகிட்டே இருந்துச்சு. கேட்டேன், நீ 12th முடி பார்க்கலாம். நாங்கள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய கான்செப்ட் என்னென்னா போனால் வெளியே வரக்கூடாது அப்படி தள்ளி போட்டே இருந்தாங்க. 12th முடித்தோன்னே நான் வந்து எங்கள் சர்ச்சு வந்து காந்திபுரம் பங்குலேருந்து ரத்தனபுரி தனியாக பங்கு பிரிஞ்சது 83. அப்போ நான் ஃபாதர் கூடயே எல்லா வீட்டுக்கும் ஹவுஸ் விசிட்டிங் போவேன். ராத்திரி 12 மணி வரைக்கும் 1 மணி வரைக்கும் அது இளங்கோ ஃபாதர் தான், அவர் கூடயே போயிட்டுருப்போம் எல்லா வீட்டுக்கும். அப்போ ஃபாதர் எப்படி பேசுகிறாரு, என்ன சொல்கிறாரு, என்ன அதெல்லாம் பார்த்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இளைஞர் இயக்கம் ஆரம்பித்தாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் வந்து மேனேஜர் ஒர்க் பண்ணேன். 3 சிஸ்டர் கன்சர்ன் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தான் அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஓனருக்கு அப்புறம் நான் தான் அதை பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணனுக்கு 91 கல்யாணம் ஆச்சு. அடுத்த இது வந்து நான் தான். அப்படின்னும் போது உடனே வந்துட்டு எங்கள் அம்மா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெரி குட். அது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து கல்யாணம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, சரி நம்ம என்ன பண்ண போகிறோம், கல்யாணம் பண்ண போகிறோமா அல்லது நினச்சிங்களா? இல்லை, அவருக்கு முடிஞ்சிருச்சு. 91 அவருக்கு இவருக்கு ரெடி ஆயிடுச்சு, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் யோசிக்க ஆரம்பித்தேன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, கல்யாணமா இல்லை வேறு மாதிரி. யூத்தில் இந்த சமூக சேவையெல்லாம் நிறைய செஞ்சோன்னா நம்ம அது பர்மனெண்ட்டாக செய்யறதுக்கு என்ன வழி. அப்போ எங்கள் பங்கில் அருள்தாஸ் ஃபாதர் இருந்தார். அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், இப்போ இந்த மாதிரி ஒரு சாமியார் ஆகணும்னு ஒரு ஏர்ஜ் இருக்குது ஃபாதர். அப்போ எனக்கு வயசு வந்து 30 ஆயிடுச்சு. இந்த வயசுலலாம் எடுப்பாங்களா ஃபாதர் ஆகலாமா அப்படின்னா, வயசெல்லாம் ஒரு காரணமே கிடையாது, எப்போ வேணாலும் ஃபாதர் ஆகலாம், நீ அவசரப்படாத. 40 நாள் லென்ட் வருது, இந்த லென்ட் சீசனில் நல்லா ப்ரேயர் பண்ணு, நானும் உனக்காக ப்ரேயர் பண்ணுறேன். ஈஸ்டர் முடிஞ்சோடனே நம்ம முடிவு பண்ணிக்கலாம் என்ன கடவுளுடைய அழைத்தல். உனக்கே அந்த ஃபீலிங் வரும், தெரியும் அழைத்தல் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி. எங்கள் வீட்டு மொட்டை மாடியிலிருந்து கோயிலினுடைய கெபி தெரியும், அந்த கல்வாரி கெபி தெரியும். நைட்டில் போய் உட்காந்து அங்கே முட்டி போட்டு ஜெபமாலை பண்ணி அந்த கெபியை பார்த்து வேண்டிகிட்டே இருப்பேன். வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியாது. சத்தம்லாம் வெள்ளம் முடிச்சுட்டு வந்து கீழே வந்து படுத்துக்குவோம். டெய்லி காலையில் பூசை, சாயங்காலம் பூசை. அந்த 40 நாளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கு. 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் என்னடா வித்தியாசமாக இருக்கிற, ஃபாஸ்டிங் இருப்பேன், கரெக்டு ஒரு நேரம் இருப்பேன், நீ ஃபுல் டே இருக்கிற, எப்படி இருக்கிற, வேலைக்கு வர போகிற, எப்படி ஒன்றால் முடியுது அப்படின்னு கேட்பாங்க. இல்லை சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் எல்லாம் முடிஞ்சோன்னே சொன்னோன்னே இந்த மாதிரி முதல்ல வந்து அவங்களுக்குலாம் ஷாக்கிங்காக இருந்துச்சு. இப்படி தான் என்னுடைய 30வது வயசில் நான் வந்து குருமடத்துக்கு வந்தேன். 36வது வயசில் ஆர்டினேஷன். 6 வருஷம் தான், 2 வருஷம் ஃபிலாசபி, 4 வருஷம் தியாலஜி படித்தேன். நான் இன்றைக்கும் வந்து குருவானவர் ஆனதில் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். ஒரு நாள் நான் கவலைப்பட்டதில்லை, என்னடா ஏன்டா சாமியார் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சதே இல்லை. ஒரு நாள் கூட அந்த மாதிரி நினச்சேன். அது மாதிரி ஒரு தாட் வரவே இல்லை. பிரச்சனைகள்லாம் வந்தால் கூட அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் தைரியத்தை கொடுத்தாரே தவிர அந்த மாதிரியான ஒரு, அதனால உங்களை நாங்கள் பெரியப்பான்னு சொல்கிறோம். ரொம்ப சந்தோஷம். இல்லை, ரொம்ப தேடல் இருக்கிற உலகத்தில் உங்கள் தேடலை கரெக்டாக சூஸ் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். உங்களுடைய அனுபவம் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இல்லையா? இந்த ஒரு குருத்துவ வாழ்க்கையுடைய மகிழ்ச்சியான ஒரு அனுபவத்தை கேட்போம். ஜோசப், நீங்கள் சொல்லாமே. அலெக்ஸ் ஃபாதரும் நானும் ஒரே ஊர், பக்கத்தில் கோயில், தினம் பூசதிக்கு போவோம். அவர் விட 50 நாள் சின்ன பையன். 2 பேரும் டெய்லி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுவோம்.
எப்படி இந்த அழைத்தல் அப்படின்னு சொன்னால், எங்கள் அப்பா வந்து எங்கள் பெரிய அண்ணன் தான் ஃபாதர் ஆகும்னு விரும்பினார். அவர் பியூசியில் நம்பர் 1, நல்லா ஸ்டடீஸில் பக்காவாக இருப்பார். அதாவது வாத்தியார் பையன் வந்து வீக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பா கணக்கு புள்ள, நான் கணக்கில் வீக்கு. 10th எக்ஸாம் எழுத போகிறோம், அலெக்ஸு நாளில் ஒன்றா தான் எழுதணும். அந்த சமயத்தில் பார்த்தா கணக்கு வந்து ரொம்ப டஃப்பு. அது கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பு. எச்சமாக இருக்குங்காட்டி உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த 5 கேள்வி கேட்பாங்க தெரியுமா, 10 மார்க்கு 50 மார்க்கு. 1 மார்க் கொஸ்டின் சரியாக எழுதலை, 3 மார்க்கு கொஸ்டின் சரியாக எழுதலை, 5 மார்க் கொஸ்டின் 5 என்ன சொன்னாங்க, சொல்லியிருக்கிறாங்க அட்டன் பண்ணிட்டு வா, டேலி ஆகுதோ இல்லையா அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் அட்டன் பண்ணிட்டு போனேன். நேராக எங்கள் அப்பாட்ட போய் கொஸ்டின் பேப்பர் எங்கள் அப்பா கொண்டு வா அப்படின்னார். கொஸ்டின் பேப்பர் பார்த்தாரு. கண்டிப்பாக நீ பாஸ் ஆக மாட்டே, ரிசல்ட் வரைக்கும் நீ பார்க்காத, போய் சூசைப்பட்டு போய் மொட்டி போட்டு தினம் 10 அருளுந்த மாதிரியே வேண்டு, நான் சாமியாரை போகிறேன்னு சொல்லி சூசைப்பட்ட வேண்டு, அப்போ தான் நீ பாஸ் ஆவேன்னு சொன்னார். சரி நானும் ஓடுவேன். எங்கள் அப்பா மாதா கெபியில் அந்த சைடு கொண்டுருப்பார், நான் அந்த சைடு சூசைப்பட்ட போய் 10 அருளுந்த மரம் வேண்டிகிட்டு வருவேன். ரிசல்ட் வந்துருச்சு. பார்த்தானே என்னென்னா பாஸ். வெரி குட். 35க்கு மேக்ஸிமம் 36 வாங்கி பாஸ் பண்ணிட்டேன். அப்பா வெரி குட். ஆமாம். அதனால் கடவுள் வந்து எனக்கு அழைத்தல் கொடுத்துருக்கிறாருன்னு அதில் தான் ஊர்ஜிதமாச்சு. இந்த குருத்துவ வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமான கொடை, எல்லாருக்குமே கிடைக்கும் என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் கடவுள் யாரை முன்குறிக்கிறாரோ அவரை தான் பெயர் சொல்லி அழைக்கிறான்னு நம்ம சொல்கிறோம். அப்படி பார்க்குறப்ப எங்கள் பெரியண்ணன் ஃபாதர் ஆகலை, நான் தான் ஃபாதர் ஆனேன். நானும் ஒரு திக்குவாயன். ஆனால் கடவுள் இன்னைக்கு என்னை வந்து ஜோசப்பு கொஞ்சம் நிறுத்துங்க. உங்களை யார் திக்குவாயின்னு சொல்ல முடியும்? இங்கே இருக்க சாமியாரெல்லாம் சொல்லி பாருங்களேன். ஜோசப் என்ன பேச்சு பேசுகிறான். ஆமாம், ஜோசப் இருக்கிற இடமே கலகலமாக கலகலன்னு இருக்கும். இன்னைக்கு பேசாத இடமா ஜோசப் எவ்வளோ தூரம் இன்னைக்கு போயிட்டு இடத்துலயே அவர் இருக்கிற இடம் தான் ஒரே சிரிப்பாக இருக்கும். இந்த ரெக்ரேஷன் டைமில் என்ன சத்தம். எனக்கும் இந்த அழைத்தல் வந்து கொஞ்சம் தமாஷா தான் இருந்துச்சு. எப்படின்னா, நான் 8th முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வந்து -7ல் கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, இல்லை இப்போல்லாம் 8th எடுக்கிறது இல்லை, 10th தான் எடுக்கிறோம் அப்படின்னாங்க. சரி இன்னும் 2 வருஷம் போய் படிப்போன்னு கரூரில் வந்து படிச்சுட்டு இருந்தோம். அப்போ 10th பரீட்சை முடித்து ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங்கு. மே மாதம் அப்படியே பங்கு சாமியார் சுருட்டுன்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஜான் ஜோசப், அவர் தான் எங்களுக்கு பங்கு சாமியார். அவரோட சப்ஸ்டேஷன் பூசைக்கு போகிறது, ஆல்டரில் ஹெல்ப் பண்ணுறது, சாப்பாட்டறையில் ஹெல்ப் பண்ணுறது, அரை வீட்டிலேயே தங்கி இருக்கிறது, இது போன்ற சூழ்நிலைகள். அப்போ ஒரு நாள் அம்புரோஸ் ஆண்டவர் திருச்சி போகிறவர் வழியில் அங்கே சாப்பாட்டுக்கு வந்தார். அப்போ சாப்பாட்டுக்கு வந்தபோது எல்லாம் மேசையில் எடுத்து வச்சு அவருக்கு கொஞ்சம் எல்லாம் ஹெல்ப் பண்ணி சர்வ் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு ஆக மொத்தம் சோத்தை போட்டு கரெக்ட் பண்ணிட்டேன். அழைத்தல் எப்படி வருதுன்னு சரி சரி சரி. அப்போ அவர் சாப்பிட்டுட்டு இந்த பையன் யாருன்னு பங்குசாமிகிட்ட கேட்டார். அவர் இங்கே பூசூதி பையன்தான், இப்போ தான் 10th முடிச்சிருக்காரு, பரீட்சை எழுதியிருக்காரு, இன்னும் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. உடனே அவர் சாப்பிட்டுட்டு நல்ல பையனா அப்படின்னாரு. நல்ல பையன்தான் அப்படின்னு நமக்கு அவர் கொஞ்சம் சொன்னார். உடனே ஏன் இவர் குருமடத்துக்கு அப்ளிகேஷன்லாம் போடலையா, குருத்துவங்க இப்போ அப்ளிகேஷன்லாம் போடலிங்க, இல்லை இன்டர்வியூலாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாரு. இனி எங்கே போய் இங்கே சேர்த்துறதுனா, நாளைக்கு சாயந்தரம் வந்து ரெக்டரை பாருப்பா அப்படின்னாரு. இது என்னடா வம்பா இருக்குது அப்படின்ட்டு சரி அவர் சாப்பிட்டு போயிட்டார். நான் அடுத்த நாள் பங்கு சமையல் சொன்னார், நீ எதுக்கு கோயம்புத்தூர் போய். அப்புறம் நானும் கோயம்புத்தூர் வந்து சித்தி வீட்டில் தங்கிட்டு அங்கே போகிறேன். போயிட்டு -7 நுழைஞ்சு அப்போ தான் ஃபாதர் ஆண்டனி லாரன்ஸ், அவர் தான் ரெக்டரு, 4 மணி 4:30க்கு டீ குடிச்சிட்டு வெளியே நடந்து வராரு. அவர் அப்படியே ஸ்டடியாக அப்படி வந்தார். ஆனால் இந்த மாதிரி ஆண்டவர் வந்து இந்த கரூர் வந்திருந்தார், என்னை பார்த்தாரு, குருமடத்துக்கு வந்து சேர சொன்னார்ண்ணா. அல்லப்பா இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சு, நீ +2 முடிச்சு தான் வந்து சேரணும், போனார். ஏன் போ சொன்னா தெரியுமா அருண்ணைய ஆப்டோசர் போட்டு வந்தேன். ஏப்பா அன்னைக்கு அதுதான்ப்பா வசதி வாய்ப்பு இருந்தது. அப்புறம் அங்கே -7 முடிச்சுட்டு அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே வந்தேன். அம்பரோஸ் ஆண்டர் டீ குடிச்சிட்டு அப்போ தான் பிஷப் இறங்கி வெளியே வந்தார். என்னை பார்த்தேன்னா இங்கே வான்னாரு, ஆண்டவரே அப்படின்னு. ஏன்னா பார்த்தியா அப்படின்னாரு. பார்த்தங்க. ரெக்டர் சொன்னார், இன்டர்வியூலாம் முடிஞ்சு போச்சா, எல்லாத்தையும் சேர்த்தியாச்சு, அண்ணே +2 முடிச்சுட்டு வந்தேன். நான் சொன்னேன்னு போய் சொல்லப்பா போப்பா அப்படின்னாரு. நான் திருப்பி செமினருக்குள்ளே போனால் அவர் எங்கப்பா போகிறது, உன்னை தான் போக சொன்னேன் அப்படின்னாரு. நீங்கள் போக சொன்னீங்க, அங்கே அவர் என்னை உள்ளவோன்னு சொல்கிறாரு. யார் சொன்னானே, அம்புரோஸ் ஆண்டவருங்க அப்படின்னா. அப்போ நீ நாளை காலையில் நீ பெட்டியை தூக்கிட்டு வந்துடு அப்படின்னு. அப்படி வந்தது தான் நமக்கு அழைப்பு. பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு நம்முடைய குருத்துவ வாழ்க்கையை பற்றி நம்ம பகிர்ந்து கொள்வது ஒரு பெரிய காரியம், மகிழ்ச்சிக்குரிய காரியம். இப்போ என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா, நான் கடும் போராட்டத்தில் தான் குருமடத்திலிருந்து என்னுடைய குரல் வளம் சரியில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து
மறுபடியும் எனக்கு ஆண்டவர் ஒரு புதிய ஒரு வாழ்வின் பாதையை மாற்றி கொடுத்தார். கண்டிப்பாக. அப்போ நமக்கு இயல்பாகவே ஒரு உற்சாகம் வந்துடும் இல்லையா? நம்ம குருப்பட்டம் வாங்குகிற பொழுது நம்ம அம்மா அப்பா அல்லது சகோதரன் சகோதரிகள் கூட இருப்பாங்க, குருக்கள் கூட இருப்பாங்க. குருப்பட்டம் பெற விரும்புகிறவர்கள் முன் வருக அப்படின்னு கூப்பிடும் பொழுது நம்மளை பெயர் சொல்லி கூப்பிடுவாங்க இல்லையா? அப்போ கடவுள் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்போ என்னுடைய ஆன்மீக குரு என்கிட்ட கேட்டார், உன்னைய புஷ்பநாதன் முன் வருக அப்படின்னு கூப்பிடும்போது நீ என்ன சொல்லுவ அப்படின்னார். இதோ வருகிறேன் அப்படி சொல்லுவேன்னு. யாருக்கிட்ட சொல்லுவேன்? நான் வீட்டுக்கு போயிட்டு திருப்பி என்னை கூப்பிட்டது அம்புரோஸ் ஆண்டவர் தான், அவரை பார்த்து சொல்லுவேன் அப்படின்னு. அது சரியில்லை அப்படின்னாரு. சூப்பர். அப்படின்னா யார்கிட்ட சொல்லுவீங்க? நான் அங்கே இருக்கிற குருக்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு. அப்போ என்னுடைய ஆன்மீக குரு சொல்லி கொடுத்தாரு, உன்னை அழைத்த தெய்வத்தை பார்த்து நீ சொல்லு. வெரி குட். அப்போ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே நான் என்றைக்கும் காலையில் கடவுளை பார்த்து இயேசுவை பார்த்து இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம பணி வாழ்வை துவங்குகிற பொழுது அது உண்மையிலேயே அர்த்தமுள்ளதாக பொருளுள்ளதாக இருக்கு. என்னுடைய முதல் குருப்பட்டம் முடிந்து முதல் பணித்தலமே புலிகுளம் அந்தோணியார் ஆலயம். அப்போ அங்கே இருக்கிற என்னுடைய பெரிய குரு என்ன சொன்னார், நாளையிலேருந்து நீங்கள் ஹவுஸ் விசிட்டிங் போங்க அப்படின்னார். அதனால் ஹவுஸ் விசிட்டிங் போகணுன்னு சொன்ன உடனே மகிழ்ச்சி. உடனே அங்கெல்லாம் துவைச்சு எல்லாம் அயன் பண்ணி எல்லாம் ரெடி ஆகி என்னை கூட்டிகிட்டு போகிறவர் ஒரு சைக்கிளில் வருவார். நானும் ஒரு சைக்கிளில் அவர் பின்னாலேயே போகணும். அந்த புலிகுளம் மெயின் ரோட்டில் தாண்டி அந்த உக்கடம் பகுதி, இந்த சுங்கம் பகுதிக்குள்ளே போன உடனே காரு லாரி பஸ்ஸு எல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. நான் நல்லா அழகாக அங்கி துவைச்சி சூப்பராக போட்டு சைக்கிள் தள்ளி போயிட்டுருக்கிறேன். திடீர்னு ஒருத்தர் பஸ்ஸுக்குள்ளேருந்து எட்டி பார்த்து ஐ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. போகிற வரவெல்லாம் பார்த்து சிரிக்கிறான். எனக்கு அப்படியே ரொம்ப சங்கடமாகிருச்சு. சரி பரவாயில்ல, 4 வீடு விசிட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சைக்கிளில் வந்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு 50 அடி தாண்டி வந்துட்டு இருக்கிற பக்கத்தில் வர 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 எனக்கு அப்படியே கருக்குன்னு இருக்குது. என்னை தாண்டி போகும் பொழுது 5 மீட்ரு அப்படின்ட்டு போகிறார். இது தைக்கிறதுக்கு 5 மீட்டர் வேணும். அவர் ஒரு டெய்லராக இருப்பார் கண்டிப்பாக. அவர் என்னை பார்த்துட்டு 5 மீட்டர் அப்படி கிண்டல் பண்ணிட்டு போகிறார். உங்கள் ஃபர்ஸ்ட் இயர் குருப்பட்டம் வாங்கி உதவி பங்குதந்தையாக பொறுப்பேற்ற உடனே 2வது நாளே அப்போ கூட வந்தவர் என்ன சொன்னார், சாமி நடந்தால் 3 நடக்கணும், 2 நடந்துருச்சு, இன்னொன்று நடக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க, அடுத்து பஞ்சர் ஆகுறத அவ்வளோதான். அப்புறம் ஒரு தெருவுக்குள்ள 4 வீடு இருக்குது சாமி, பார்த்துட்டு போகலாம் வாங்க அப்படின்னாரு. அப்படியே போயிட்டுருக்குறோம். ஒரு 100 அடி தள்ளியில் ஒரு பிச்சைக்கார மாதிரி இருக்கிறாரு. ஆனால் பைத்தியக்காரன் போல் தெரியுது. எல்லாம் லுங்கியெல்லாம் கட்டிட்டு பனியெல்லாம் கிழிஞ்சு போயிருக்கு, தலையெல்லாம் களைஞ்சு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கீழே இருக்கிற குப்பையை தூக்கி குப்பைத்தொட்டியில் போடுறாரு, குப்பத்தில் இருக்கிற குப்பையை தூக்கி கீழே போடுறாரு. அப்படியே சைமல்டேனியஸாக நடந்துட்டு இருக்குது. அப்படியே பக்கத்தில் போக போக ஸ்டாப்பு நின்றுச்சு. என்னை பார்த்தோன்னே டமால் பெரிய பெரிய கட்டவாரத்தையா போட்டான். வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து போடாம விட்டார. ஆமா பாருங்க. அப்புறம் வீட்டுல கூட்டிட்டு வந்து ஒரே திட்டு. விட்டாம போச்சு ஓடுறா அப்படின்னு நேரம் அரை வீட்டுக்கு ஓடிட்டேன். அதோட முடிஞ்சது முதல் நாள். அன்னைக்கு ராத்திரி கோயில் சாத்துவதற்கு முன்னதாக, தூங்குவதற்கு முன்னதாக நான் திடீர்னு முன்னால் உட்காந்து நான் ஜெபிச்சேன். நீங்க ஜெபத்தை பற்றி சொன்னீங்க இல்லையா? அதனால அப்படி ஜெபிக்கும் பொழுது டிப்பிக்கலாக நான் அழுதேன். குருப்பட்டம் வாங்கி அருமையான ஒரு மகத்துவம் மிக்க மேன்மை மிக்க இந்த குருத்துவ வாழ்வு, அது ஒரு ஆச்சரியமாக அதிசயமாக சந்தோஷமாக நம்ம துவங்குற பொழுது இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான காரியம் வரணுமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ கோயில் சாத்த வந்த அந்த உபதேசியார் பக்கத்தால் வந்துட்டு, அழாதீங்க சாமி, தெய்வம் இருக்குது, உங்களை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு முன் வைத்த காலை பின் வைக்காதே அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. கலப்பையில் கை வைத்த பின் புஷ்பநாதன் சொன்ன மாதிரி என்னுடைய குருத்துவ வாழ்விலும் அதிகமாக நான் பணிகளை மேற்கொள்வதற்கும் சில காரியங்கள் கரடு முரடாக இருக்கும், முடியுமா முடியாதா இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் திடீர்னு முன்னாடி தான் போயிருப்பேன். அங்கே நேராக போய் இது இன்றைக்கி இந்த காரியத்தை பண்ண, இது எங்கே கற்றுக்கிட்டேன்னா மைனஸமில் இருக்கும்போது மந்தாராஃபா சொல்லுவார், நம்மளெல்லாம் பெற்றோர்கள் வழிநடத்தினது தான் இல்லையா? கண்டிப்பாக தினந்தோறும் நம்மளை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் திடீர்னு இருக்கிற சுரூபங்கள்லாம் காமிச்சு. இப்போ என்னுடைய வீட்லலாம் என்னுடைய அம்மா நான் குருமடத்தை விட்டு வீட்டுக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்ச பிற்பாடு கூட அவங்க எல்லா நிகழ்வுகளுக்கும் வெள்ளை சீலை கட்டி தான் ஒரு விதவையை போல போய் அவங்க பங்கெடுப்பாங்க. அது ஒரு பெரிய தியாகமிக்க ஒரு காரியமாக. எங்கள் அம்மா பேர் அருள்மேரி. அவங்க அதை செய்த பொழுது
அப்புறம் என்னுடைய அண்ணன் அண்ணிகள் இவங்க எல்லாமே நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ரொம்ப சப்போர்ட். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நமக்காக நல்லபடியாக நம்ம படித்து ஒரு குருவானர் ஆகணும் அப்படிங்கிறத அவங்க எவ்வளவோ விதத்தில் நமக்காக எல்லாம் செய்திருக்கிறாங்க. திருப்பூரில் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்ப வீரபாண்டிக்கு பூசைக்கு போனால் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ போனோன்னா கோயில் மணி இருக்குல்ல, எடுத்து 2 வீலரில் அடிச்சுட்டே போவேன். ஸோ சாமியார் வந்துட்டார் எல்லோரும் வந்துடுவாங்க கோயிலுக்கு. ஒரே ஒரு குருக்கள் வந்துட்டார், ஒரே ஒரு குருக்கள். இவர் அசிஸ்டண்ட்டு, நான் டீக்கன். ஆமாம். புனித வாரம் ம். எனக்கு ஃபஸ்ட்டு முறையாக அந்த வழிபாட்டிலலாம் பங்கெடுக்கிறோம். ஃபாதர் தான் ஃபுல்லாக ட்ரைனிங் கொடுத்துருக்குறாரு. உங்களுக்கு ஆமாம், பெரிய வெள்ளிக்கிழமை எப்படி சடங்கு நடத்தணும், அதை எப்படி பாடணும், ஈஸ்டர் நைட்டு என்ன பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார். சனிக்கிழமை இரவு ஈஸ்டர் திருவெளிப்பு சடங்கு நடக்குது. மெழுகுதிரி பிடிச்சிட்டு முதல் தடவையும் பாடியாச்சு. அதே மாதிரி நேராக பீடத்தில் போய் நின்றுட்டு கிறிஸ்துவின் ஒளிதோ அதை பாடல அவரு, கிறிஸ்துவின் ஒளிதோன்னு பாடியிருந்தா பரவாயில்ல. இதில் இவரு கிறிஸ்துவின் ஒளிதோ இதிலே ஃபர்ஸ்ட் டைம் பாடும்போது மக்கள் எல்லாம் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்க. 2வது தடவை இவர் பிடிச்சிட்டாரு. இவர் ஸ்டைலில் பிடிச்சோன்னு எல்லாம் சிரின்னு சிரிச்சு தூங்கினவனெல்லாம் எந்திரிச்சு. அதுக்கு முன்னாடி முந்தின நாள் பெரிய வெள்ளிக்கிழமை எல்லாம் சடங்கெல்லாம் முடிஞ்சு வெளியில் உட்காந்துருக்கிறோம். ஒருத்தர் ஓடி வந்தான், சாமி நாளைக்கு குருத்து ஞாயிறு பூசி எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டான். நாளைக்கு காலையில் வா, உனக்கு விபூதி பூசி ஆரம்பிச்சு வைக்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்தது, நம்முடைய வாழ்க்கையில் கூட எனக்கு தெரியும். நான் குடும்ப வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையுமே நமக்கு முதலிடம் கொடுக்குறாங்க. குருத்துவத்தினுடைய ஒரு பெரிய மகிமையும் மாண்பும் பெருமையும் இந்த முதலிடம் தருகின்ற ஒரு காரியம் தான். சாமியார் சொன்னால் கட்டாது. குழந்தை பிறந்த உடனே ஞானஸ்நானம் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு. அதே குழந்தையை நம்ம வளர்ந்து பெரிதாகி நாளைக்கு திருமணமாகி அதுக்கு வயதாகி அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு மரிப்பு ஏற்படும் பொழுது அந்த அடக்க சடங்கில் நம்ம பங்கெடுத்து முதல் மண்ணு போடுறது யார்? இந்த குருவானது தான். அதனால் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குருத்துவ மேன்மை இப்படிப்பட்ட ஒரு பெரிய அந்தஸ்தில் நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அதை குறித்து நம்ம வந்து என்றைக்குமே இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனை வந்தாலுமே மனம் தளராமல் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக. குருத்துவத்தினுடைய மகிழ்ச்சியே நம்ம குருத்துவத்து மக்களை விட்டு விலகி இருந்தால் அதை பெற முடியாது. கண்டிப்பாக மக்களோட மக்களாக இறங்கி போகும்போது தான் இன்றைக்கி நான் பங்கில் பெரிய காரியங்கள் சொன்னாலும் சில காரியங்கள் நம்ம செய்கிறதுக்கு எளிதாக இருக்குன்னா நம்ம சொன்ன அண்ணா செஞ்சுருங்க அவ்வளோதான், நம்ம ஒதுங்கி நின்ட்டா போதும். அது ஒவ்வொரு பங்குலையும் 2-3 குட் சோல்ஸ் இருப்பாங்க, நல்ல ஆன்மாக்கள். கூட என்ன நடந்தாலும் இன்பமோ துன்பமோ நம்ம எவ்வளோ அவங்க கூட நம்ம ஹார்ஷாக பேசினா கூட நம்ம கூடவே இருப்பாங்க அப்பா அம்மாவா. அவங்கள ஒரு தேவ தூதர்களாக நம்ம உண்மையிலேயே உணர முடியும். அது நல்ல அருமையான. சில நேரங்கள் அப்ரிசியேஷன் கிடைக்காது, பாராட்டு கிடையாது. ஆனால் ஒரு சில நல்ல உள்ளங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, சாமி உங்களுக்காக வேண்டிக்கிறேன், நீங்கள் பயப்படாதீங்க, செய்யுங்க, உங்களுக்காக காலையில் இந்த முதல் 10 மணி உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம் அப்படி இன்றைக்கு சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குருவனுக்கும் நிறைய பேர் நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபங்கள் தான் இந்த குருத்துவாலில் வெற்றியை கொண்டு வரக்கு. கணபதியில் இருக்கிறப்ப ஒரு பாட்டி வந்தால் நான் ஓடிடுவேன், ஏன்னா வீடு மந்திரிக்க கூடாது. கடல மிட்டாயி பொரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடும், ஒரு பையில் தூக்கிட்டு வந்துடும். அந்த அம்மாவை பார்த்துட்டு பின்வழியில் போய் தாத்தா நான் வீடு மந்திரிக்கு போகணும்னு உட்கார வச்சுடு போய் எல்லாம் வீடெல்லாம் மந்திரிச்சிட்டு திரும்பி வர 10:30 ஆகும். அப்போ அந்த பாட்டி இன்னும் உட்காந்துட்டே இருப்பாங்க. உண்மையிலுமே அந்த வயதான காலத்தில் வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப மக்கள் உண்மையிலுமே நம்ம மீது அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறங்காட்டி நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுது. மரிநல்லூர் இருக்கும்போது நம்ம போயிட்டு பூசிக்கெல்லாம் போயிட்டு வருவோம். பார்த்தா டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா பாம்பேலேருந்து காரி வந்திருக்கு, வரிக்கி மாதிரி இருக்கும், பம்ப்ளி கருவாடு வந்திருக்கும். ஒரு நாள். ஆனால் ஊருக்குள்ளே யார் பாம்பே போயிட்டு வந்தாங்கன்னு தெரியாது. அது 2 நாள் சாப்பிட்டு முடிச்ச பிறகு பூசை முடிஞ்சு வெளியே வருவோம், சாமி அந்த கருவாடு சாப்பிட்டீங்களா நல்லா இருந்தா. அப்பதான் எங்க போனாலும் அருண் ரூமை பூட்டிட்டு போயிடுவான், மறுநாள் மட்டும் திறந்து வச்சு போயிடுவான். உண்மையிலே அந்த மக்களை வந்து ரொம்ப பாராட்டணும். அவங்க சாமியார் வந்து உயர்வாக பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சாங்கன்னா அது சின்னதாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு கொண்டு சாமியார் போகும்போது சொல்லிட்டு போவாங்கல்ல. ஆமாம், சந்தைக்கு போயிட்டு வருவாங்க. அங்கிருந்து கடையிலேருந்து பார்ப்பாங்க, நம்ம ரூம் திறந்ததுன்னா 100 கிராம் எக்ஸ்ட்ரா கொடுங்க. இல்லை அருண் மரிநல்லூர் இருக்கிறப்ப வீடு தாண்டி போகிறப்ப அக்கா என்ன தலைக்கறியா சரி வந்துடும், ஓகே நன்றி அப்படின்னு போயிடுவார். அப்புறம் வராமட்டு மட்டும் சந்தை முடிஞ்சு வருவாங்க. அரை வீட்டில் வெளியே உட்காந்துருப்போம் புதன்கிழமையில். என்ன போண்டா வாங்கிட்டு போகிறோம், பொரி வாங்கிட்டு வரோம், சரி பொரி வறுத்து கொடுத்து விடுங்க, இதில் என்ன இருக்குது போண்டா. அப்போ வந்து 1 ரூபாய்க்கு 5 போண்டா கொடுப்பாங்க. அப்படின்னா சரி எடுங்க போண்டா, சரி எடுன்னு எடுப்பாங்க. ஒரு 5 எடுத்து எங்கள் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க.
அது மாதிரி ஒவ்வொருத்தர் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அங்கே 4-5 பேர் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அந்த மக்கள் சலிக்காமல், ஆனால் அந்த மக்கள் வந்து ஒவ்வொரு சாமியாரையுமே அந்த ஊரில் தங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களை போல தான் நினச்சாங்க. எந்த ஒரு விசேஷம் வந்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சாப்பிட்டீங்களா, இன்னும் எதாவது பார்த்துலையா, வேணுமா, அனுப்பிச்சுட்டுமா. அப்புறம் அதே சமயத்தில் சாமியார் கதவை சாத்திட்டாருன்னா தட்டி தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல பழக்கங்கள். ஏன்னா சாமியார் தூங்குவார்னு தெரியும். சாமியார்கள் வந்து செய்கிறத வந்து நல்லா ஒரு ஊக்கப்படுத்தி செய்வாங்க. அந்த மக்களுடைய அன்பு இன்றைக்கும் மறக்க முடியாது. ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூலுக்கு போயிருந்தேன். ஒரு 60 பெண் குழந்தைகள் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு. ஒகேஷன் பற்றி சொல்ல சொன்னாங்க. அழைத்தல் என்பது ஒரு அணையா விளக்கு. எனக்கு அதில் ஒரு ஷாக்கிங் ஒரு கேள்வி ஒரு குழந்தை கேட்டா. அவள் வந்து பிடிச்சி என்ன கேட்குறான்னா, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் செலிபஸி? ஏன் ஃபாதர், அந்த சபையில் இருக்கிறவங்களாம் அவங்க மனைவி குழந்தைகளோடு வர்றாங்க, நீங்கள் மட்டும் ஏன் ஃபாதர் தனியாக வாழ்கிறீங்க அப்படின்னு பண்ண. அப்போ சொன்னேன் அந்த குழந்தைகிட்ட, செலிபஸினுடைய சின்ன வார்த்தை சொன்னேன், பிளவுபடாத அன்பை கொடுக்கறதுக்காகத்தான் நாங்கள் இப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அதை சொன்ன அந்த பிள்ளை என்ன சொல்கிறோம், ஸோ ஹாப்பி ஃபாதர்னு கை கொடுத்தா. வெரி குட், வெரி குட். அப்போது அந்த செலிபஸிங்கிறதுக்கு அப்போ அதுக்கு ஒரு எனக்கு ரொம்ப பாதித்தது நம்ம லைஃப்பில். நான் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறது. நான் இப்போ ஒரு பங்கில் குனிமுத்தூரில் இருக்கேன். 11:30 மணி இருக்கும். நம்ம குப்புச்சாமி நாயுடு ஹாஸ்பிட்டல், அந்த மாதிரி டெய்லி கோயிலுக்கு வரவங்க, அருண் சொன்ன மாதிரி டெய்லி கோயிலுக்கு வருவாங்க. அங்கேருந்து அரை வீட்டுக்கிட்ட ஃபாதர் வீட்டுக்கிட்ட இறக்கி விட்ருவாங்க. கோயிலுக்கு நடக்க முடியாது. அப்போ அந்த ஆன்மா கோயிலுக்கு அன்றைக்கி வரல, கொஞ்ச நாளாக வரல. என்னென்னு கேட்டால் சீரியஸாக இருக்கும் ஹாஸ்பிட்டல். அன்னைக்கு பார்த்து அந்த அம்மா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரங்கிட்ட இப்படி ரவுண்டு காட்டிக்கிறாங்க. இவங்க எனக்கு 11:30 மணிக்கு கூப்பிட்றாங்க, ஃபாதர் அம்மா கூப்பிட்றாங்க, நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு வர முடியுமா? நைட் 11:30 சாட்டர்டே நைட். நான் சொன்னேன் எஸ் வந்தேன். சங்கடம் என்ன இருக்குது, உடனே ஓடணும் பாருங்க. கதவை திறந்து நன்மையை எடுத்துகிட்டு போகிற 12:15 12:30 ஐசியூ டாக்டர்ஸு எல்லாம் நிற்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க மூக்கில் டியூப்பு, அந்த இத்திரூண்டு ஹோஸ்ட் உடச்சி அப்படியே கொடுத்தோம் பாருங்கள். அப்படியே போகணுன்னா அந்த அம்மா கண்ணை திறந்து கண்ணில் தண்ணி வருது. நான் சொன்னேன் ஏதாவது நான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நேராக வந்து பையன் டீ கடையில் டீ வாங்கி கொடுத்தான். வந்து ரூமில் படுக்கிற 1:30 மணிக்கு கூப்பிட்றாங்க, ஷீ பாஸ்டவே இறந்துட்டாங்க. பாருங்கள், என்னுடைய லைஃப்பில் எங்கள் அப்பாவை மறக்கவே முடியாது. எங்கள் அப்பா வந்து செமினரிக்கு போகக்கூடாதுன்னு 4 வருஷம் என்னை வந்து நிறுத்தி வச்சுருந்தார். 4 வருஷம் கழிஞ்சு மறுபடியும் நான் சொன்னேன் குருமடத்துக்கு போகணும் அப்படின்னு. இன்னும் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் அப்பா வந்து என்னை கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையில் பார்க்கணும்னு ஆசை, ரொம்ப ஆசை அவர். ஆனால் அதே மனுஷன் வந்து தலைகீழாக மாறினார். ஒவ்வொரு தடவையும் லீவுக்கு வரும்போது எங்கள் மேட்டுப்பாளையம் அந்தோனியர் கோயிலில் சொல்லுவாங்க, நீ யாருக்காக சாமியாராக இல்லையோ உங்கள் அப்பாவுக்காக நீ ஆகணும். 3 மணி நேரம் காலையில் ஜெபம் பண்ணுறாரு, சாயந்தரம் ஜெபம் பண்ணுறாரு, கெபி கோயிலில் ஜெபம் பண்ணுறாரு. ஆர்டினேஷன் அடுத்த நாள் ஃபஸ்ட்டு மாதம் காலையில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ருக்குறோம். எங்கள் அப்பா வந்து சாப்பிடவே இல்லை. ஏன்ப்பா சாப்பிடுங்க, இன்றைக்கி உபவாசம். இன்றைக்கி போய் யாராவது உபவாசம் இருப்பாங்களா? இல்லை நான் உபவாசம் இன்றைக்கி இருந்துட்டு முடிச்சுக்கிறேன். அப்படியா? 11 வருஷம் காலை உணவை 11 வருஷம் ஒரு நாள் கூட விடாமல் பெரிய விஷயம் உபவாசம் இருந்திருக்கு. நான் அவங்களாம் செஞ்ச தியாகத்தில் நான் இதை மறந்துடாத மகனே, குருத்துவ வாழ்க்கையில் இந்த தியாகத்தை மறந்துடாத. நம்முடைய சக குருக்கள், இப்போ நீங்களே இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸு, குருக்கள், நண்பர்கள், அந்த குருக்கள் தான் நமக்கு எப்போதுமே பக்கபலம், மகிழ்ச்சிக்கு. நம்ம ஒரு பங்கில் இருந்தாலும் அலுவலகத்தில் எங்கே இருந்தாலுமே நம்முடைய சக குருக்கள் தான் இன்றைக்கு நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் அதான் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கிறேன். எல்லாத்துலேயும் நான் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற காலகட்டத்தில் நம்முடைய குருக்கள் தான் எல்லோரும் பார்த்து பேசி ஒரு சின்ன காரியம் செஞ்சாலுமே பயங்கர அப்ரிஷியேட் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் மீண்டும் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு திருப்பலி ஒப்பு கொடுக்கவோ அல்லது செமினார் கண்டக்ட் பண்ணவோ அல்லது வேறு ஏதாவது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ ஒரு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அப்போ இந்த நம்முடைய சகல குருக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உறவை எப்போதுமே நம்ம பலப்படுத்தி கொள்ளணும். நம்ம தான் அந்த குருக்களுடைய உறவை அடிப்படையாக வைத்துக்கொள்ளணும். என்னுடைய வாழ்க்கையில் அதான் நான் கற்றுக்கொண்டது. இன்றைக்குமே நம்முடைய குருக்களோடு இருக்கிற உறவுகளை நம்ம தள்ளிவிடுறதே இல்லை. டைசிஸில் வந்து நம்ம பிஷப் ஹவுஸ் வரும்போது நம்ம எல்லாரும் சேரும்போது ஒரு ஜாலி, அந்த செகண்ட் அந்த நிமிஷங்கள் வந்து எல்லாம் பயங்கர ரீசார்ஜ் ஆகிட்டு திருப்பி பங்குக்கு போகிற மாதிரி. அன்பும் நட்பும் இருக்கிற இடத்துல கடவுள் இருக்கிற பெரிய ஆளுங்கிறத புஷ் அழகாக சொல்லி முடிச்சார் இல்லையா? நமக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம லைஃப்பில் சப்போர்ட்டிவ் ரோல் நமக்கு மிக மிக முக்கியம். அதில் குறிப்பாக நம்ம டவுன் ஆகிற போது அவங்க தான் நம்ம கை கொடுக்குறோம். அந்த கை தூக்கல் தான் நம்மளை மேலே கொண்டு போகுது. பவுலுடைய சொல்வது போல தெசலோனிக்கர் நிறுவத்தில் சொல்லுவார், எப்பொழுது மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி கொள்ளுங்கள். இந்த குருத்துவத்தின் நாளில்
நம்ம எப்பொழுதும் இந்த குருத்துவத்தை மகிழ்ச்சியோட இறைவனோடு ஒன்றித்து அவருடைய வழியில் நன்றி கூறி வாழ்கின்ற பொழுது குருத்துவம் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் நிறைவுமாக இருக்கும். என்ன நேயர்களே, இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருந்திருக்கலாம். வாழ்க்கை ஒரு வரம். நாங்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறோம் என்பதை எங்களுடைய சந்தோஷ நினைவுகளை உங்களோடு பகிர்ந்திருக்கிறோம். இது ஒரு பகிர்தல். அனுபவம்தான் சிறந்த ஆசான். திரும்ப கிடைக்காத ஒரு வாய்ப்பை பகிர்ந்திருக்கிறோம். இறைவன் ஒரு வரமாக மீண்டும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தால் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியான பயணம் என்பதை இன்னும் உறுதிப்படுத்துவோம். தேவழத்தில் பெருக வேண்டும். நீயும் சாமியாராகலாமே, ஏன் நீங்களுமே சாமியாராகலாம். Priest is the happiest one. உங்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றி. நன்றி.